எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல பச்சையா இருக்கிற தட்டப்பயிறுன்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். அத வச்சுண்டு ஒரு காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போறேன். இதே நீங்க பச்சை துவரையோ, மொச்சையோ வச்சு செய்யலாம். காரக்குழம்புங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத செஞ்சு வச்சுட்டா ஒரு 2, 3 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம். சாம்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள்ல பருப்பு போட்டு செய்றதுனால வீணா போயிடும். நல்ல டேஸ்ட்டான இந்த காரக்குழம்பு வச்சுட்டு நீங்க நெறைய இதே மெத்தட்ல விதவிதமா காய்கறி வச்சு செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தட்டக்கான்னு சொல்லுவோம், லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நல்லா முத்தலாக விளைவிச்சு அதுலேருந்து நம்ம இந்த எப்படி பட்டாணி மொச்சையெல்லாம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தட்டைப்பயிறு பச்சையாக இருக்கிற தட்டைப்பயிறு எடுத்துட்டு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இதே தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை காராமணி சிகப்பு காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா உரிச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. கொஞ்சம் இதில் வந்து அந்த பசத்தன்மை மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த பயிரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். கொஞ்சம் அப்படி தேய்ச்சி கழுவணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த நூல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிரித்து எடுக்கணும். அது ஒன்று தான் வேலை. இதையும் பட்டாணி மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வச்சுன்னு தான் நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்தது பச்சை துவரை. நம்ம துவரம்பருப்பு சமையலுக்கு வேக வைக்கிறோம் இல்லையா, பச்சை துவரை இது கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சீசன் இருக்கிறப்பயே வாங்கிட்டு பட்டாணி மாதிரி ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி நல்ல ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் நினச்சப்ப நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிற அந்த தட்டை பயிரை வச்சுன்னு தான் ஒரு காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இதையே நீங்கள் இந்த மாதிரி பச்சை துவரை மொச்சை வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். இதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு கப்புக்கு நான் இந்த பச்சை காராமணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காயோட செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் இதையும் சேர்த்து இந்த காரக்குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், வெங்காயம் பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் பூண்டு சேர்க்க இஷ்டம் இல்லாதவங்க அது 2 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே போல் கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி காராமணி வச்சுண்டு இல்லை மொச்சையோ இல்லைன்னா பச்சை துவரை இதெல்லாம் வச்சுட்டு புளிக்கரைசல், வெல்லம், உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி. இதுக்கு என்ன வத்த குழம்புக்கு வேணும்னா சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் பூண்டு இல்லாமலும் செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. வெங்காயம் பூண்டு நான் சேர்த்துருக்கிறதுனால அதை பிடிச்சி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. இப்போ திரும்பவும் காராமணி ஒரு தடவை அலம்பிக்கிறேன். கத்திரிக்காயும் நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியில் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடிகனமான வாணலியில் கடலெண்ணெய் முதல்ல எடுத்துக்கலாம். நம்ம இந்த காரக்குழம்பு செஞ்சு முடிச்சப்பறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்ல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு தக்காளி, ஒரு 2, 3 பச்சை மிளகாய் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம கத்திரிக்காயும் காராமணியும் சேர்க்கணும். இது கூடவே நம்ம 2 ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நிதானமான தீயில செஞ்சு பாருங்கள். எப்போதுமே அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைக்காமல் நிதானமான தீயில செஞ்சால் சமையல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிறு, தண்ணியில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். எப்போதுமே புளி கரைசலோட வேகிறப்ப உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா எண்ணெயில் அந்த கத்திரிக்காயோட நிறமும் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக எண்ணெய் எடுத்துக்கணும். காரக்குழம்பு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் செலவாகும். அப்போ தான் உங்களுக்கு 3, 4 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கினப்புறம் புளிக்கரைசல் விடக்கூடாது. இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை அந்த ஆயிலோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நம்ம சிம் ஃப்ளேமில் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசலும் கொஞ்சம் வெல்லம், உப்பு போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தேன் மாதிரி டேஸ்ட். அதாவது தேன்னா இனிப்பாக இருக்கும். ஆனால் தேன் மாதிரி கன்சிஸ்டன்சியோட அந்த உப்பு காரம்லாம் கரெக்டான அளவோட ரொம்ப காரம் இருக்காது இந்த வெல்லம் சேர்க்கறதுனால. நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துட்டு 1 கப்பு எடுத்தேன். இன்னும் 1 கப்பு தண்ணி விட்டு இது கூட பாருங்கள் கல்லுப்பு 1 1/2 டீஸ்பூன்,
நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். வெல்லம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ, அந்த காரமெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்காது. பொதுவா புளி, அந்த உப்பு காரம்லாம் வத்த குழம்புல இருக்கிறப்ப ரொம்ப வயிறுக்கு சேராது. ஆனா, இந்த வெல்லத்த நீங்க சேர்க்குறப்ப அப்படியே எல்லாம் ஒரு ஈவனா இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாம். நல்லா சிம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் போட்ட எண்ணெயெல்லாம் மேல வருது பார்த்தீங்களா? நல்லா சேந்துண்டா மாரி கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, இப்ப பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாரி இருக்கு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். திரும்பவும் சொல்றேன், அப்படியே அந்த பரிமாறுறப்ப அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, அப்படியே தேன் மாரி அந்த திக்கா இருக்கும். இதுக்கு நான் அரிசி மாவுல எதுவுமே கரைச்சி விடல பாருங்க. அந்த சாம்பார் பொடியிலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நல்லா சூடான சாதத்தில செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய மேல விட்டுண்டு, இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ திக்கா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு புளிக்காய்ச்சல் மாரி திக்கா இருக்கு பாருங்க. இப்படி சாதத்தில பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே அவ்வளோ அருமையா இருக்கும். இதே போல நீங்க முருங்கக்காய் சீசன் இருக்கிறப்பயும் சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாங்காய் எல்லாமே மெத்தடு இந்த காரக்குழம்பு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நல்லா சுட சுட சாதத்தில பாருங்க இப்படி பெசையிறேன். ரொம்ப சூடா இருக்கிறதுனால கையில எனக்கு பெசஞ்சு காமிக்க முடியல. இது கூட ரொம்ப ஆப்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சுட்ட அப்பளம். அது அரிசி அப்பளமோ, உளுந்து அப்பளமோ எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு இந்த மாரி சிப்ஸு அந்த மாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. லஞ்ச் பாக்ஸ்ல நல்லா இந்த மாரி பொல பொலன்னு சாதத்த வடிச்சு, இந்த மாரி வத்த குழம்ப கிளறி குடுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். அவசியம் நீங்க சீசன் இருக்கிறப்பயே இந்த மாரி தட்டப்பயிறு, மொச்சை, இந்த மாரி பச்சை துவரை, ஏதாவது ஒரு தானியங்கள வச்சுக்கோங்க. இல்ல கிடைக்கல அப்படின்னா, நீங்க காஞ்ச தானியங்கள், கொண்டைக்கடலை, இல்ல காஞ்ச மொச்சை இதெல்லாம் வச்சு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இந்த மாரி நான் வத்த குழம்ப பாருங்க எடுத்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு மேல கொஞ்சம் எண்ணெய விட்டுட்டேன்னா, அது பேச்சுலர்ஸ்க்குலாம் நீங்க ஒரு தடவ செஞ்சுட்டீங்கன்னா, டெய்லி உங்களால சமைக்க முடியல அப்படின்னா, தாராளமா ஒரு மேல கொஞ்சம் எண்ணெய விட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவசியம் நீங்க இந்த மாரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ அவசியம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.